சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ரமேஷ்குமார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னென்ன, எது தொடர்பாகலாம் விசாரிக்க ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க, எவ்வளவு நேரம் இந்த ஆலோசனை நடைபெற இருக்கும், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சீனாவின் தியான்ஜின் நகரில் 2 நாட்கள் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் தற்போது தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சந்திப்பு சுமார் 30 நிமிடம் முதல் 40 நிமிடம் நீடிக்கலாம் என்று வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா செல்கிறார். கடைசியாக அவர் 2018ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் சென்றிருந்தார். அதன் பிறகு இந்தியா மற்றும் சீனா இடையே உறவு கசந்து மோசமடைந்தது. மீண்டும் அண்மை காலங்களில் அது புதுப்பிக்க துவங்கி இருக்கிறது. என்னதான் பிரதமர் மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றாலும் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் 2 நாடுகளின் தலைவர்களும் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பும் 2 நாடுகள் இடையேயான இந்த உறவில் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த சந்திப்பில் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு, அதே போல பயங்கரவாதம், இந்தியா மற்றும் சீனா இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகள், வர்த்தகம் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து ஆலோசிப்பார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தவிர இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான இந்த அண்மை கால மோதல் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படலாம் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை சீனாவுக்கு நெருங்கிய நாடாக வந்திருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும், சிந்து நதிநீரை முன்பே போலவே பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் கோரி வந்தாலும் இந்தியா அதனை மறுத்து வருகிறது. இந்த விவகாரத்தில் சீனாவினுடைய ஒரு தலையீடும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர செமி கண்டக்டர் உற்பத்தியில் தற்போது இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள், முதலீடு, வர்த்தகம் ஆகிய குறித்த விஷயங்கள் இந்த விவாதத்தில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய பதற்றமான சூழல், ரஷ்யா உக்ரைன் போர் ஆகிய பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எல்லை வழியாக சீனாவுடன் மீண்டும் வர்த்தகத்தை துவங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து தனியாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.